ஓகே பாருங்க. நாங்கள் தேர்ச்சி ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் முதலாவது தேர்ச்சி மட்டம் 1.1 கணக்கீட்டின் அறிமுகம், கணக்கீட்டில் அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள், நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு தொடர்பான செயல்முறைகள், வேறுபாடுகள். இது தெளிவான முறையில் படித்து முடிச்சிட்டோம். இரண்டாவது நாங்கள் பார்த்தது 1.2. அதில் கணக்கீட்டு சூழலும் அந்த கணக்கீட்டு சூழல்ற மாறிகளினால ஏற்படக்கூடிய தாக்கங்கள், கணக்கீட்டில் ஏற்படக்கூடிய தாக்கம், இந்த விடயங்களும் படிச்சுக்கிறோம். சரியா? இப்போ நான் இன்றைக்கு பார்க்கக்கூடிய விடயம் கணக்கீட்டு செயன்முறை, அது தொடர்பான விடயங்களுக்கு போவோம். ஓகேயா? எனவே பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஸ்க்ரீன்ல சகல விடயங்களும் போடப்பட்டிக்கு டியூட்டை பார்த்துக்கொள்ளுங்க. தேர்ச்சி மட்டம் 1.3 கணக்கீட்டு செயன்முறைன்னு சொல்லுவோம். இப்போ இங்க நாங்க படிக்கக்கூடிய விடயம் கணக்கீட்டு செயன்முறை தொடர்பானது, மிக இலகுவான விடயம். சரியா? இப்ப முதலாவது பாருங்க, கணக்கீட்டு செயன்முறை. கணக்கீட்டு செயன்முறைண்டா என்ன? ஏற்கனவே சொல்லி தந்தீரன். உள்ளீடு, செயன்முறை, வெளியீடுகள் அதோட தொடர்பானது தான் செயன்முறைன்னு வரும். இப்ப இங்க நாங்க பிரதானமா படிக்க கூடியது கணக்கீடோட தொடர்பானது. நாங்க 1.1 இறுதியாக பார்த்தது நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு. அதுல வரக்கூடிய செயன்முறைகள், அதுல வரக்கூடிய உள்ளீடுகள், வெளியீடுகள் தொடர்பா படிச்சோம். இப்ப இதுல நாங்க பார்க்கக்கூடியது என்ன? பிரதானமா கணக்கீடு. ஒரு நிறுவனத்துல அக்கறை செலுத்தக்கூடிய தரப்பினர்கள், அந்த சகல தரப்பினர்களையும் உள்ளடக்கி நாங்க நிதி கூற்றுக்களை தயாரிக்கிறதுக்கு தகவல் வழங்குவோமே, அந்த கணக்கீடு தொடர்பான செயன்முறை விடயம் படிக்க போறோம். ஓகே. எனவே இப்ப பாருங்க, முதலாவது கணக்கீட்டு செயன்முறை. அதுல என்ன நாங்க பிரதானமா தெரிஞ்சுக்கொள்ளணும்டா, முதலாவது கணக்கீட்டிட உள்ளீடுகள். உள்ளீடுகள்டா என்ன? இரண்டாவது செயன்முறை, இறுதியா வெளியீடுகள். இந்த மூன்று விடயங்களும் முதலாவது தெரிஞ்சுக்கொள்ளணும். உள்ளீடுகள், செயன்முறை, வெளியீடுகள். முதலாவது பாருங்க, உள்ளீடுன்னு சொல்றது நாங்க கணக்கீட்டு செயல்முறையில இந்த வெளியீடுகளை பெற்றுக்கொள்றதுக்கு அடிப்படையாக பயன்படுத்தக்கூடியது உள்ளீடுன்னு சொல்லுவோம். இதை கிளியரா விளங்கிக் கொள்ளணும். ஓகேயா? நாங்க கணக்கீட்டு செயல்முறையில இந்த வெளியீடுகளை பெற்றுக்கொள்றதுக்கு அடிப்படையாக பயன்படுத்தக்கூடியது கணக்கீட்டு உள்ளீடுகள். இரண்டாவது, இந்த உள்ளீடுகள் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு. இந்த கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இந்த வெளியீடுகளை பெற்றுக்கொள்றதுக்கு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவோமோ அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் கணக்கீட்டு செயன்முறை. ஓகேயா? நிதி கூற்றுக்களை பெற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் கணக்கீட்டு செயன்முறையில பயன்படுத்துகிற அடிப்படை விடயம் கணக்கீட்டு உள்ளீடுகளாகவும், அந்த கணக்கீட்டு உள்ளீடுகளை பயன்படுத்தி இந்த நிதி கூற்றுக்கள், இந்த கணக்கீட்டு வெளியீடுகளை பெற்றுக்கொள்ள நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை கணக்கீட்டு செயல்முறையாகவும் கருதப்படும். இறுதியா பாருங்க, இந்த கணக்கீட்டு உள்ளீடுகளை செயல்முறைக்கு உட்படுத்தி இறுதியாக அந்த கிடைக்கக்கூடிய முடிவு, இறுதியா கிடைக்கக்கூடிய அந்த வெளிப்பாடு, அந்த வெளியீடுகளை சொல்லுவோம் கணக்கீட்டு வெளியீடுகள். அந்த நிதி கூற்றுக்களை சொல்லுவோம் கணக்கீட்டு வெளியீடு. இது கிளியரா? இது முதலாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம். பின்னுக்கு நாங்கள் நோட்ஸ் எழுதுவோம், எல்லாம் கிளியரா எழுதி கொள்வோம். இப்போ இதில் என்னென்ன படிக்க போறோம்னு ஐடியா வச்சுக்கொள்ளணும். கணக்கீட்டு செயல்முறையில் இறுதியாக பார்க்க வேண்டியது உள்ளீடுகள், செயல்முறை, வெளியீடு. அது தொடர்பாக நாங்கள் அறிமுக விடயங்கள் படிப்போம். அடுத்தது நாங்கள் அதில் வரக்கூடிய ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாக விளக்கமாக படிக்க போகிறோம். அதோட பாடம் முடிவடையும். கிளியரா? கிளியர்னா செட்டில் போட்டுக்கொள்ளுங்க. ஒன்று தசம் மூன்று போட்டு சரியா? 1.3 போட்டு கணக்கீட்டு செயல்முறைன்னு எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அடுத்த கிளாஸ்ல இருந்து டியூட் தருவேன், அந்த அடிப்படையில் செஞ்சுட்டு போகுண்டு. அப்போ இன்றைக்குரிய டியூட் சகல விடயங்களும் குரூப்ல போடுவேன். அதை பார்த்து படிச்சு கொள்ளுங்க. சரியா? கிளாஸ் முடிய போடுவேன். இதுக்கு பிறகு நாங்கள் தேர்ச்சி 2ல இருந்து டியூட் ஏற்கனவே குரூப்ல போடுவேன். முன்கூட்டி போடப்படும், அதை பிரிண்ட் பண்ணிட்டு கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிச்சு கொள்ளும். சரியா? இப்போ நாங்கள் தொடர்ச்சியான முறையில் பார்ப்போம். இப்போ முதலாவது கிளியர் தானே? கணக்கீட்டு செயல்முறை அறிமுக விடயம் பார்ப்போம். அதில் உள்ளீடு, செயல்முறை, வெளியீடுகள், அதில் வரக்கூடிய ஒவ்வொரு விடயம் தொடர்பாக விளக்கங்களை பார்ப்போம்.
ஓகே. இதுல முதலாவது பாருங்க, கணக்கீட்டு செயல்முறையின் படிமுறைகள். இது நாங்க முதலாவது படிக்கக்கூடிய விடயம். கணக்கீட்டு செயல்முறையின் படிமுறைகள். கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுக்கு அந்த ஸ்கிரீன் வந்து டியூட் மட்டும் விளங்குதா, மேலதிகமா ஏதாவது பிளாக் கலர்ல பாக்ஸ் மாதிரி விளங்குதா ஸ்கிரீன்ல? தங்கச்சி சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு டியூட் மட்டும் கிளியரா ஸ்கிரீன்ல விளங்குதா, அல்லது மேலதிகம் பாக்ஸ் என்ன சரி விளங்குதா? தக்ஷாயணி தங்கச்சி சொல்லுங்க பாப்போம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓ சார். ஸ்கிரீன் மட்டும் தானே விளங்குது? ஓ, இப்ப ஸ்கிரீன் மட்டும்தான் விளங்குது. விளங்க இல்ல? இப்ப ஸ்கிரீன் மட்டும்தான் விளங்குது. இதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு பிளக்கா விளங்கிச்சா? ஓ, இதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் சவுண்ட் விளங்கிச்சு. சரி, ஓகே. இப்போ ஸ்கிரீன்ல உங்களுக்கு டியூட் மட்டும் தானே கிளியர் ஆகிக்குது? ஓ சார். ஓகே. ஓகே, இப்போ நாங்கள் தொடர்ச்சியான முறையில் பார்ப்போம். சரியா? எனவே டியூட்டை பாருங்க. முதலாவது நாங்கள் படிக்க வேண்டிய விடயம் கணக்கீட்டு செயல்முறையின் படிமுறைகள். இதை கிளியரா விளங்கிக் கொள்ளணும். எனது கணக்கீட்டு செயல்முறையின் படிமுறைகள். ஒரு கணக்கீட்டு செயல்முறையோட படிமுறைகள்னா மொத்தம் உங்களுக்கு 7 விடயங்கள் சொல்லலாம். முதலாவது கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுதல். கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுதல்டா என்ன? நிறுவனத்துல என்ன கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்று? உதாரணமா, காசு தொடர்பான கொடுக்கல் வாங்கலா, அல்லது கடன் தொடர்பான கொடுக்கல் வாங்கலாம். காசு தொடர்பான கொடுக்கல் வாங்கல்டா நிறைய விடயங்கள் சொல்லலாம். உதாரணமா, காசு விற்பனை, காசு பெறுவனவுகள் தொடர்பாக சொல்லலாம், அல்லது காசு கொடுப்பனவு தொடர்பாக சொல்லலாம். சரியா? இப்படி நாங்க நிறைய விடயங்கள் சொல்லிட்டு போகலாம். அப்ப முதலாவது கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுதல். இரண்டாவது பாருங்க, மூல ஆவணம் தயாரிக்கப்படுதல். மூல ஆவணம் தயாரிக்கப்படுதல்னா என்ன? அந்த கொடுக்கல் வாங்கல உறுதிப்படுத்துற விடயம். முதலாவது கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுதல். என்ன கொடுக்கல் வாங்கல்னு பார்ப்போம். இரண்டாவது மூல ஆவணம் தயாரிக்கப்படுதல், அந்த கொடுக்கல் வாங்கல உறுதிப்படுத்துற விடயம். அதே மூன்றாவது மூல ஏடுகளில் பதிவு செய்தல். நாங்க ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலுக்கும் ஒவ்வொரு மூலேடுகள்ல பதிவு செய்வோம். உதாரணமா, காசு பெறுவனவு தொடர்பான கொடுக்கல் வாங்கல், காசு பெறுவனவு நாளேடு. காசு கொடுப்பனவு தொடர்பான கொடுக்கல் வாங்கல், காசு கொடுப்பனவு நாளேடு. கடன் கொள்வனவு, கொள்வனவு நாளேடு. கடன் விற்பனை, விற்பனை நாளேடு. உட்திரும்பல், உட்திரும்பல் நாளேடு. வெளித்திரும்பல், வெளித்திரும்பல் நாளேடு. சில்லறை செலவுகள், சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு. இது எல்லாத்தையும் நாங்க சொல்லுவோம் விசேட மூலேடுகள், விசேட கொடுக்கல் வாங்கல். இதெல்லாம் பதிவு செய்யப்படாத விடயங்களை நாங்க பொது நாளேடு அதுல பதிவு செய்வோம். அதைத்தான் நாங்க சொல்றது மூல ஏடுகள். ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல தனிப்பட்ட ரீதியில பதிவு செய்யற ஒரு ஏடு. சரியா? அடுத்தது பாருங்க, பொது பேரேடுகளுக்கு மாற்றுதலும், அடுத்தது சமப்படுத்தலும். பொது பேரேடுகளுக்கு மாற்றுதலும், அடுத்தது சமப்படுத்தலும். அடுத்து நாங்க என்ன செய்வோம்டா, பரீட்சை மீதி தயாரிப்போம். விவரம் வரவு செலவு என்ற அடிப்படையில பரீட்சை மீதி தயாரிப்போம். இறுதியா நிதி கூற்றுக்களை தயாரிக்கிறது. வருமான கூற்றுக்கள், நிதி நிலைமை கூற்றுக்கள், அப்படி நிதி கூற்றுக்களை தயாரிக்கிறது. நாங்க நிதி கூற்றுக்களை தயாரிச்சு இறுதியா என்ன செய்வோம்? அக்கறை செலுத்தும் தரப்பினருக்கு தகவல் வழங்குவோம். இதைத்தான் நாங்க சொல்லுவோம் கணக்கீட்டு செயல்முறை. இதை கிளியரா விலையும் கொள்ளணும். சரியா? இப்ப கணக்கீட்டு செயல்முறையின் படிமுறைகள் டியூட்டை பார்த்து கொள்ளுங்க. முதலாவது கொடுக்கல் வாங்கல் இடம்பெறல், மூலாவணம் தயாரிக்கப்படல், மூலேடுகளில் பதிவு செய்தல், பொது பேரேடுகளுக்கு மாற்றுதல் அல்லது சமப்படுத்தல்.
பரீட்சை மீதி தயாரித்தல், நிதி கூற்றுக்கள் தயாரித்தல், இறுதியா வரக்கூடியது இதோட டீச்சர் கைட்ல இல்லை. ஆனா இறுதியா தகவல் வழங்குதல் அதுவும் தெரிஞ்சு கொள்ளணும். இது கிளியரா? அப்ப அவங்களோட பார்ட் ஒன் பேப்பர் உங்களோட டேம் பேப்பரா இருக்கலாம், அல்லது பாஸ் பேப்பர் கடந்த கால வினாத்தாள் ஆகிக்கலாம். எதா இருந்தாலும் உங்களோட முதலாவது பாடத்துல இருந்து வினாக்கள் போடப்படும். சரியா? பகுதி 1 வினாக்கள் இடம்பெறும். அப்ப அதுல கணக்கீட்டு செயல்முறை தொடர்பா கூடுதலான வினாக்கள் வரும். இப்ப நாங்க இலகுவா செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். நிதி கணக்கீடு முகாமை கணக்கீட்டு செயல்முறையில போடுற மாதிரி இந்த கணக்கீட்டு செயல்முறையில கூடுதலா வினாக்கள் வருது. இப்ப முதலாவது படிச்சது கிளியரா? கணக்கீட்டு செயல்முறைண்டா பார்க்காம சொல்லணும். கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுதல், மூல ஆவணம் தயாரித்தல், மூலேடுகளில் பதிவு செய்தல், பொது பீரியடுக்கு மாற்றுதல் மற்றும் சமப்படுத்தல், பரீட்சை மீதி தயாரித்தல், நிதி கூற்றுக்கள் தயாரித்தல், மேலதிகமா தகவல் வழங்குதல். சரியா? ஓகே, தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க. இதுல உங்களுக்கு ஏபிசிடின்னு தரப்பட்டு சரியானது தெரிவு செய்ய சொல்லுவான், அல்லது ஆனாவனாண்டு தருவான், அல்லது இலக்கங்கள் தரப்படும். அதுல இந்த பொது பேரேடுகளுக்கு மாற்றுதல் இது ஒரு விடயமாகவும், சமப்படுத்தல் சொல்றது ஒரு தனிப்பட்ட விடயமாகவும் ஆன்சர் தரலாம். சரியா? அப்ப எப்பொழுதும் இந்த பொது பேரேடுகளுக்கு மாற்றுதல் முதலாவதாகவும், சமப்படுத்தல் இரண்டாவதாகவும் வரும். இதை தெளிவா விலையும் கொள்ளணும். கிளியரா? சமப்படுத்துறதுன்னு சொல்றது பொது பீரியடுக்கு மாற்ற பிறகுதான் பதிவு செய்யறது. சரியா? ஏற்கனவே தெளிவா பிராக்டிகல் அடிப்படையில் சொல்லி தந்துக்கிறேன். முதலாவது கொடுக்கல் வாங்கல் வாரது, அதை நாங்க மூலேடுகளை பதிவு செய்யறது. மாற்றுதல்டா டிஃபார்ம் அடிப்படையில் சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையில பதிவு செய்யறது. சமப்படுத்தல் அல்லது பொழிப்பாக்குதல்டா கூட்டி நாங்க இறுதி மீதியை கண்டுபிடிக்கிறது. இறுதி மீதி வரவா செலவா அடிப்படையில் பரீட்சை மீதி தயாரிப்போம். இறுதியில் நாங்க அந்த பரீட்சை மீதி அடிப்படையாக கொண்டு சீராக்கங்களை உள்ளடக்கி நிதி கூற்றுகளை தயாரிப்போம். இறுதியா நிதி கூற்றுகள் தயாரித்த பிறகு என்ன செய்வோம்? அக்கறை செலுத்தும் தரப்பினருக்கு வழங்குவோம். ஓகே, நாங்க அடுத்த விடயத்துக்கு போவோம். முதலாவது கணக்கீட்டு செயல்முறையின் படிமுறைகள் உங்களுக்கு கிளியர். அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது பாருங்க, கணக்கீட்டு செயல்முறை. அது சூட்டா எழுதி கொள்ளும். கணக்கீட்டு செயல்முறை. இதுல பாருங்க, கணக்கீட்டு செயல்முறையில உள்ளீடுகள், செயல்முறை, வெளியீடு அதை பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது கணக்கீட்டு செயல்முறையில உள்ளீடுகள்னு சொல்றது ரெண்டே ரெண்டு விடயங்கள் தான் வரும். முதலாவது கொடுக்கல் வாங்கல், இரண்டாவது நிகழ்வுகள். கொடுக்கல் வாங்கல், நிகழ்வுகள் இதை நாங்க தனியா படிப்போம். அதற்கான விளக்கங்களை பார்ப்போம். அடுத்தது பாருங்க, வெளியீடுகள்னா நிதி கூற்றுக்கள் மட்டும். அந்த நிதி கூற்றுக்கள்னா 5 விடயங்கள் வரும். வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, கணக்கீட்டு கொள்கைகளும், இறுதியா குறிப்புகளும். இது நாங்க பார்க்கக்கூடிய விடயம். இந்த 5 விடயங்களும் நிதி கூற்றுக்களா வரும், வெளியீடுகளா வரும். இதுல பாருங்க செயல்முறை. இந்த செயல்முறையில முதலாவது என்னத்துக்கு கொடுக்கல் வாங்கல் போட இல்ல, என்னத்துக்கு மூலேடுகள்ல பதிவு செய்யறது முதலாவது போட்டுக்கிறான். யாராவது ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். என்னத்துக்கு மூலேடுகள்ல பதிவு செய்யறது முதலாவது போடப்பட்டி? நீங்க தெளிவா பார்த்துக்கொள்ளணும். இப்ப நீங்க ஒரு கம்பெனியை போயிட்டு வேலை செய்ய போறீங்க. இப்ப அங்க நீங்க பதிவு செய்ய போறது முதலாவது மூலேடுகள்ல பதிவு செய்வீங்களா தங்கச்சி, அல்லது முதலாவது கொடுக்கல் வாங்கல் இடம் பெறுமா? சொல்லுங்க பாப்போம். இப்ப நீங்க ஒரு கணக்காளரா, ஒரு அக்கௌண்டரா போயிட்டு நீங்க ஒரு வேலையை செய்ய போறீங்க. இப்ப நீங்க முதலாவது ஒரு அக்கௌண்டிங் ப்ராசஸ், கணக்கீட்டு செயல்முறையில முதலாவது நீங்க செய்யக்கூடியது பதிவு செய்யறதா, அல்லது கொடுக்கல் வாங்கல் இடம்பெறதா? தங்கச்சி ஆன்சர் பண்ணுங்க. பதிவு செய்யறது. வெரி குட். அப்ப தம்பி விலையும் கொள்ளணும். கொடுக்கல் வாங்கல்னு சொல்றது ஒரு இடம்பெற்ற விடயம். மூல ஆவணம்னு சொல்றது அதற்கான ஒரு ஆவணம், ஒரு எவிடன்ஸ், உறுதிப்படுத்துற ஒரு ஆவணம். இப்ப அந்த ரெண்டு விடயங்களும் உங்களுக்கு ஏற்கனவே இடம்பெற்றதாக தான் வரும். அந்த ரெண்டு விடயங்களை அடிப்படையா கொண்டு தான் நாங்க மூலேடுகள்ல பதிவுகளை மேற்கொள்ளுவோம். இது கிளியரா விலையும் கொள்ளணும்.
அதனால தான் உங்களுக்கு கணக்கீட்டு செயல்முறையில முதலாவது ப்ரொசஸ் அடிப்படையா சொல்லப்படுது மூலேடுகளில் பதிவு செய்தல். இந்த பதிவு தான் முதலாவது ஒரு நிறுவனத்துல இடம்பெறக்கூடியது. அதனால தான் உங்களுக்கு மூலேடுகள்ல பதிவு செய்யறத ஃபர்ஸ்ட் போடுகிறான். கிளியரா? எனவே செயன்முறை மூலேடுகளில் பதிவு செய்தல், பேரேட்டுக்கு மாற்றுதல், சமப்படுத்தல், பரீட்சை மீதி தயாரித்தல். சரியா? இதை கிளியரா விளங்கிக் கொள்ளலாம். எனவே கணக்கீட்டு செயல்முறை சிம்பிளா சொல்லித்தாரன் அவரோட டீச்சர் கைட்ல வரக்கூடியது. கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் செயல்முறையில மூலேடுகள்ல பதிவு செய்யறது, பேரேட்டுக்கு மாற்றுதல், பரீட்சை மீதி தயாரித்தல், வெளியீடுகள்ல நிதி கூற்றுக்கள். ஓகே. இப்ப இந்த ரெண்டு விடயங்களும் கிளியரா? இதை நீங்க நோட்ஸ்ல எழுதி கொள்ளுங்க, இல்லாட்டி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. டியூட்டர் குரூப்ல நோட்ஸ் போடுவேன். சரியா? இப்ப ஆரம்பத்துல அறிமுக விடயம் 1.3 கணக்கீட்டு செயல்முறை, அதுல என்னென்ன வரும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் கணக்கீட்டு செயல்முறையின் படிமுறைகள், அதை விளக்கமான முறையில் எழுதி கொள்ளுங்க. அடுத்தது நாங்கள் கணக்கீட்டு செயல்முறையை சிம்பிளா பார்க்குறோம். உள்ளீடு, செயல்முறை, வெளியீடு. அதுல உள்ளீடுகள்ல கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு, செயல்முறையில மூலேடுகளை பதிவு செய்யறது, பேரேட்டுக்கு மாற்றுதல், சமப்படுத்தல், பரீட்சை மீதி தயாரித்தல், வெளியீடுல நிதி கூற்றுக்கள். இது வந்து டீச்சர் கைட்ல போடப்பட்ட விடயம். நாங்கள் விளக்கமான முறையில ஒவ்வொரு விடயங்களா பார்ப்போம். உள்ளீடுகள், செயல்முறை, வெளியீடுகள், அது தொடர்பான சகல விடயங்களையும் சொல்லித்தர போறேன். சரியா? அல்லது கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு, அதை வச்சு உங்களோட பார்ட் 1 பேப்பர்ல கட்டாயம் வினாக்கள் வரும். அதே போல கணக்கீட்டு செயல்முறைகள், வெளியீடுகள், இதெல்லாம் பார்ட் 1ல கூடுதலா ஃபர்ஸ்ட் டைம் பேப்பருக்கு போடப்படக்கூடியது. எனவே தெளிவான முறையில படிச்சு கொள்வோம். பேப்பர் கிளாஸ் படிப்போம். அதே மாதிரி நீங்க எக்ஸாம் செய்யும் போது உங்களுக்கு கிளியரா இன்னும் விளங்கும். எனவே முதலாவது பார்ப்போம். இந்த கணக்கீட்டு உள்ளீடுகள்ல முதலாவது கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு. அதுல முதலாவது பாருங்க, உள்ளீடுகள்னா முதலாவது என்னன்னு சொல்லி தாரேன். முதலாவது பாருங்க, உள்ளீடுகள். உள்ளீடுகள்னு சொல்றது நாங்க கணக்கீட்டு செயல்முறைன்னு என்னன்னு தெரியும் தானே? கொடுக்கல் வாங்கல் இடம்பெறது, மூல ஆவணம் தயாரிக்கிறது மூலேடு. அந்த கணக்கீட்டு செயல்முறையில நாங்க ஒரு நிதி கூற்றுக்களை தயாரிக்கிறதுக்கு, இறுதியா அந்த வெளியீடுகளை தயாரிக்கிறதுக்கு நாங்க அடிப்படையா என்னத்தை பயன்படுத்துவோமோ அதைத்தான் நாங்க சொல்லுவோம் கணக்கீட்டு உள்ளீடுகள். இது கிளியரா? ஒரு கணக்கீட்டு செயல்முறையில நிதி கூற்றுக்களை பெற்றுக்கொள்றதுக்கு அடிப்படையா நாங்க பயன்படுத்தக்கூடியது கணக்கீட்டு உள்ளீடு. இது கணக்கீடுன்னு சொல்றதால இங்க நிதி கூற்றுக்களை தயாரிக்கிறதுக்கு அடிப்படையா பயன்படுத்துறது. இன்னும் உதாரணம் சொல்ல போனா, நீங்க ஒரு உற்பத்தி நிறுவனத்தை எடுக்கிறீங்க, அங்கேயும் உள்ளீடுன்னு சொல்றது அதே மாதிரி தான் வரும். நீங்க ஒரு மேசை அல்லது கதிரையை உற்பத்தி செய்ய போறீங்கடா, இதை உற்பத்தி செய்யறதுக்கு அடிப்படையா பயன்படுத்துவீங்களே அந்த பலகை, அதை நாங்க சொல்லுவோம் உள்ளீடு. கிளியரா? அடுத்தது பாருங்க, ஒரு செங்கல் உற்பத்தி செய்ய போறீங்க, அங்க நீங்க அடிப்படையா பயன்படுத்துவீங்களே களிமண், அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம் உள்ளீடு. அப்ப எந்த ஒரு விடயமா இருந்தாலும் நீங்க கணக்கீட்டு செயல்முறையில நிதி கூற்றுக்களை பெற்றுக்கொள்றதுக்கு, நிதி கூற்றுக்களை உருவாக்குறதுக்கு அடிப்படையா பயன்படுத்தக்கூடிய விடயங்கள் உள்ளீடுகள் ஆகும். கிளியரா? சரியா? டியூட்ட பாருங்க, நோட்ஸுக்கு போவோம். கணக்கீட்டு வெளியீடான நிதி கூற்றுக்களை கணக்கீட்டு வெளியீடான நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கு அடிப்படையாக பயன்படுத்துபவை உள்ளீடுகள் ஆகும். கணக்கீட்டு வெளியீடான நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கு அடிப்படையாக பயன்படுத்துபவை உள்ளீடுகள் ஆகும். ஓகே. உங்களுக்கு உள்ளீடுகள் என்றால் என்ன, அதை வச்சு வினாக்கள் வராது. சரியா? அந்த உள்ளீடுகள்ல வரக்கூடிய அந்த ரெண்டு விடயம், அதை வச்சுதான் உங்களுக்கு கேள்வி கேட்பான். கிளியர் தானே? கணக்கீட்டு வெளியீடான நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கு அடிப்படையாக பயன்படுத்தக்கூடியது உள்ளீடுகள் ஆகும். அந்த உள்ளீடுகள் தொடர்பா விளக்கமான முறையில சொல்லித்தர போறேன். முதலாவது கொடுக்கல் வாங்கல், இரண்டாவது நிகழ்வு. இது ரெண்டையும் ஒரே டைம்ல சொல்லித்தாரன்னு பாருங்க. முதலாவது கொடுக்கல் வாங்கல் என்னன்னு பாருங்க. கொடுக்கல் வாங்கல்னு சொல்றது இரண்டு தரப்பினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறணும். முதலாவது கொடுக்கல் வாங்கல்னா என்ன? முதலாவது பண்பு, இரண்டு தரப்பினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறக்கூடியது. நீங்க ஒரு பணத்தை கொடுத்து பொருளை வாங்கலாம், அல்லது பொருளை கொடுத்து பணத்தை வாங்குறது. இதுதான் பரிமாற்றம்னு சொல்லுவோம். ரெண்டு தரப்பினருக்கிடையே கட்டாயம் ஒரு பரிமாற்றம் இடம்பெற்றா அது என்னன்னு சொல்லுவோம்? கொடுக்கல் வாங்கல்.
நிகழ்வுகளை பாருங்க. இங்க ரெண்டு தரப்பினருக்கிடையே பரிமாற்றம் வராது. இதை கிளியரா விலையும் கொள்ளணும். ரெண்டு தரப்பினருக்கிடையே பரிமாற்றம் வராது. இப்ப கொடுக்கல் வாங்கல்டா அடிப்படையான நோட்ஸ் என்ன? இரண்டு தரப்பினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறக்கூடியது கொடுக்கல் வாங்கல். நீங்க 1,00,000 பணத்தை கொடுத்து பொருட்களை கொள்வனவு செய்றீங்க, அல்லது நீங்க பொருளை பெற்றுக்கொண்டு பணத்தை செலுத்துறீங்க. இதுதான் பரிமாற்றம், இரண்டு தரப்பினர். இரண்டாவது பாருங்க, இந்த கொடுக்கல் வாங்கல்னு சொல்றது பணத்தினால அளவிடக்கூடியதாக காணப்படும் பணப்பெறுமதி வரும். அதே மாதிரி நிகழ்வுகள்னு சொல்றதும் பணப்பெறுமதி வரும். இதுக்கு உதாரணம் நாங்க எப்படி பார்ப்போம்? முதலாவது உதாரணம் பாருங்க. 1,00,000 பெறுமதியான காசுகள் கொள்வனவு. இரண்டாவது விற்பனை ரூபா 50,000. கிளியரா? அப்ப பணப்பெறுமதி வாரதோட ஒரு பரிமாற்றம் சொன்னா அது கொடுக்கல் வாங்கல். நிகழ்வு எப்படி வரும்? அது இயற்கையா ஆட்டோமேட்டிக்கா இடம்பெறக்கூடியது. இப்ப இதுக்கு நாங்க ரெண்டு உதாரணம் சொல்லித்தாரன். சொத்துக்கள் பெருமான தேய்வுக்கு உட்படுறது. சொத்துக்கள் பெருமான தேய்வுக்கு உட்படுறது. ரெண்டாவது இருப்புக்கள் அழிவடைகிறது. கிளியரா? சொத்துக்கள் பெருமான தேய்வுக்கு உட்படுறது, இருப்புக்கள் அழிவடைகிறது. அடுத்து மிக பிரதானமான பண்பு பாருங்க கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுக்கு. இந்த கொடுக்கல் வாங்கல் காரணமா நிறுவனத்துல சொத்துக்கள், அடுத்தது பொறுப்புகள், அடுத்தது உரிமையாண்மையில மாற்றம் ஏற்படும், அதிகரிப்பு குறைவு ஏற்படும். அதே போலதான் இந்த நிகழ்வு காரணமாகவும் சொத்துக்கள் பொறுப்புகள்ல அதிகரிப்பு குறைவு ஏற்படுத்தப்படும். இந்த மூன்று பண்புகளை அடிப்படையா கொண்டுதான் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் சொல்லப்படுது. கிளியரா? இப்ப முதலாவது இரண்டு தரப்பினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறும், இரண்டு தரப்பினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறாது. சரியா? பணத்தினால் அளவிடக்கூடியது, பணத்தினால் அளவிடக்கூடியது. சொத்துக்கள் பொருட்கள் உரிமையில மாற்றம் வரும், சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையில மாற்றம் வரும். சரியா? இதை நாங்க பிராக்டிக்கல் ரீதியா சொல்லித்தாரன் பாருங்க. பிராக்டிக்கல் ரீதியா சொல்லித்தாரன். சொத்துக்கள் சமன் பொறுப்புகள் சக உரிமை. இல்ல முதலாவது பாருங்க, ஒரு கொடுக்கல் வாங்கல் வருது. நாங்க 1,00,000 பணத்துக்கு காசுக்கு பொருட்களை கொள்வனவு செய்யறோம். அப்ப என்ன இடம்பெறும்? சொத்துல 1,00,000 கூடும், சொத்துல 1,00,000 குறைவடையும். இதான் கொடுக்கல் வாங்கல்னு சொல்லுவோம். இப்ப கொடுக்கல் வாங்கல் காரணமா சொத்து பொறுப்புல அதிகரிப்பு குறைவு ஏற்படுதா இல்லையா தம்பி தங்கச்சி? நீங்களே பாருங்க. 1,00,000 பெறுமதியான பொருட்களை காசு கொள்வனவு செஞ்சா சொத்துல கூட்டி சொத்துல குறைப்போம். எனவே அதிகரிப்பு குறைவு வருது. அடுத்து ரெண்டாவது பாருங்க, ஒரு நிகழ்வு பார்ப்போம். ஒரு நடைமுறை அல்லா சொத்து, ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்துக்கு 10,000 பெருமான தேவை ஏற்படுது. இப்ப பெருமான தேவைன்னா ஒரு நிகழ்வு. இதன் அடிப்படையில் எப்படி சொத்து பொறுப்புல காட்டுறது? சொத்துல 10,000 குறைவடையும், உரிமையில 10,000 குறைவடையும். இப்ப நிகழ்வு காரணமா சொத்து பொறுப்பு உரிமையில அதிகரிப்பு குறைவு வருதா இல்லையா? பார்த்துக்கொள்ளும். கிளியரா? இப்ப கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் கிளியரா? சரியா? உங்களுக்கு நார்மலாக ஒயிட் போர்டில் தான் படித்து தரது. நீ உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டு டீச் பண்ணுறேன். இந்த சாப்டர் மட்டும் இப்படி செய்வேன். ஓகேயா? இப்படி படிக்கிறது இலகுவான முறையில் இருக்குதா? இப்போ கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு இவ்வளோ தான் சிம்பிளான விடயம். நாங்கள் டிவிக்குள்ள நோட்ஸை பார்த்தா சரி. இப்போ கொடுக்கல் வாங்கல்டா இரு தரப்பினருக்கிடையே பரிமாற்றம் வரக்கூடியது, பணத்தினால் அளவிடக்கூடியது, சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையில மாற்றம் இடம்பெறக்கூடியது. அதே போல நிகழ்வுண்டா இரு தரப்பினருக்கிடையே பரிமாற்றம் வரக்கூடியது, சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையில மாற்றம் வரக்கூடியது, பணத்தினால் அளவிடக்கூடியது. உங்களுக்கு பிரதானமா ஒரு கேள்வி கேட்கிறேன், தெரிஞ்சாக்க ஆன்சர் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு சொல்லணும். கொடுக்கல் வாங்கலுக்கும் நிகழ்வுக்கும் இடையில இடம்பெறக்கூடிய பிரதான வேறுபாடு என்ன? சொல்லுங்க பாப்போம். தெரிஞ்சாக்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. பிரதான வேறுபாடு என்ன? கொடுக்கல் வாங்கலுக்கும் நிகழ்வுக்கும் இடையிலான பிரதான வேறுபாடு. அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே, வெரி குட். செட்ல போட்டுக்கிறீங்க. பிரதான வேறுபாடு என்ன? கொடுக்கல் வாங்கல்ல இரு தரப்பினருக்கிடையே பரிமாற்றம் வரும், நிகழ்வுகள்ல பரிமாற்றம் வராது. இந்த பண்பு மட்டும்தான், இந்த முதலாவது பண்பு மட்டும்தான் வேறுபாடாக சொல்லக்கூடியது. இப்போ கூட பார்ட் 1 பேப்பர்ல கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வரைவிலக்கணம் கேட்கப்படும். எம்சிக்யூல எழுதக்கூடிய மாதிரி வரலாம், அல்லது எம்சிக்யூ அண்டர்லைன் பண்ணி பிரக்கெட்ல போட்ட மாதிரி வரலாம். அப்படி இல்லையா
இந்த ரெண்டு விடயங்களுக்கும் வேறுபாடுகள் பண்புகள் அடிப்படையாக கொண்டு வேறுபடுத்த சொல்லலாம். இதை கிளியரா விளங்கிக் கொள்ளணும். இந்த பணத்தினால் அளவிடக்கூடியதும் சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையில மாற்றம் வரக்கூடியதும் ஒத்த பண்புகள், ஒற்றுமையான விடயம். வேறுபாடுண்டா ஒரே ஒரு விடயம் தான் சொல்லப்படுதேனா இங்க இரு தரப்பினருக்கிடையே பரிமாற்றம் வரும், நிகழ்வுகள்ல வராது. ஓகேயா? இதோட உங்களோட கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் முடிவடையுது. நாங்க நோட்ஸுக்கு போவோம். எனவே டியூட்ட பாருங்க. கொடுக்கல் வாங்கல் இரு பிரிவினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறக்கூடியதும் பணத்தினால் அளவிடக்கூடியவையும் கொடுக்கல் வாங்கல் ஆகும். அதை நாங்க எப்படி சேர்த்து சொல்லலாம்? இரு தரப்பினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறக்கூடியதும் பணத்தினால் அளவிடக்கூடியதும் வணிகத்தில சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதும் கொடுக்கல் வாங்கல் ஆகும். அதை நாங்க பிரிச்சு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்ல கொடுத்தா பண்புகள். முதலாவது இரு தரப்பினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறக்கூடியது. இரண்டாவது பணத்தினால் அளவிடக்கூடியது. மூன்றாவது சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையில மாற்றம் ஏற்படக்கூடியது. இப்படி நீங்க எழுதி கொள்ளணும். கிளியரா? எனவே உதாரணம் பாருங்க. காசுக்கு கொள்வனவு 50,000, வங்கி கடன் பெறல் 1,00,000. அடுத்த நிகழ்வுகளை பாருங்க. இரு பிரிவினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறாவிடினும் வணிகத்தின் சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதும் பணத்தினால் அளவிடக்கூடியதும் நிகழ்வுகள் ஆகும். அதுக்கு உதாரணம் பாருங்க. ஆதனம் பொறி உபகரணம் தேய்வடைதல், இருப்பு அழிவடைதல். சரியா? அப்ப நீங்க ரெண்டையும் சேர்த்து ஒரே வசனத்துல சொன்னா அது வரைவிலக்கணமாகவும் அதை பிரிச்சு சொன்னா பண்புகளாகவும் வரும். இதோட கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு முடிவடையுது. இப்ப முதலாவது உள்ளீடுன்னா அதுல வரக்கூடிய கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு பார்த்துட்டோம். இப்ப நாங்க போவோம் செயன்முறை. செயன்முறைன்னா என்னன்னு பார்ப்போம். செயன்முறை சிம்பிளான விடயம். நீங்க உள்ளீடுகளை பயன்படுத்தி, உள்ளீடுண்டா அந்த கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு இப்ப படிச்சோமே, அந்த கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை பயன்படுத்தி வெளியீடுகளை பெற்றுக்கொள்றதுக்கு, வெளியீடுகள்னா என்ன? அந்த நிதி கூற்றுக்கள், அந்த நிதி கூற்றுக்கள் 5ஐயும் பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க என்ன நடவடிக்கையை மேற்கொள்ளுவீங்களோ அதைத்தான் சொல்றது கணக்கீட்டு செயல்முறை. மிக சிம்பிளானது. கணக்கீட்டு உள்ளீடுகளை வெளியீடுகளாக மாற்றுவதற்கு மேற்கொள்ளக்கூடிய செயல்முறை இதுவாகும். கிளியரா? கணக்கீட்டு உள்ளீடுகளை வெளியீடுகளாக மாற்றுவதற்கு மேற்கொள்ளப்படும் செயல்முறை இதுவாகும். இப்ப கணக்கீட்டு செயல்முறை இதுதான். முதலாவது கொடுக்கல் வாங்கல் இடம்பெறல், மூல ஆவணம் தயாரித்தல், மூலேடுகளில் பதிவு செய்தல், பேரேட்டுக்கு மாற்றுதல் மற்றும் பேரேட்டை சமப்படுத்தல், பரீட்சை மீதி தயாரித்தல், நிதி கூற்றுக்கள் தயாரித்தல், இறுதியில போட்டுக்கொள்ளணும் தகவல் வழங்குதல். இதோட கணக்கீட்டு செயல்முறை முடிவடையும். மிக இலகுவான ஒரு பாடம். கணக்கீட்டு செயல்முறைண்டா என்ன? கணக்கீட்டு உள்ளீடுகளை வெளியீடுகளா மாற்றுவதற்கு மேற்கொள்ளக்கூடிய சகல நடவடிக்கை, சகல கருமங்கள் கணக்கீட்டு செயல்முறையாகும். முதலாவது கொடுக்கல் வாங்கல் இடம்பெறல், மூல ஆவணம் தயாரித்தல், மூலேடுகளில் பதிவு செய்தல், பேரேட்டுக்கு மாற்றுதல், பேரேற்றை சமப்படுத்தல், பரீட்சை மீதி தயாரித்தல், நிதி கூற்றுக்கள் தயாரித்தல், இறுதியா நோட்ல போட்டுக்கொள்ளணும் தகவல் வழங்குதல். ஓகே. எனவே டியூட்ட பாருங்க. கணக்கீட்டு செயல்முறை. செயல்முறையில என்ன சொல்லப்படுது? கணக்கீட்டு உள்ளீடுகளை வெளியீடுகளா மாற்றுவதற்கு மேற்கொள்ளக்கூடிய செயல்முறைகள். அதுல முதலாவது கொடுக்கல் வாங்கல் இடம்பெறல், மூலாவணம் தயாரித்தல், மூலேடுகளில் பதிவு செய்தல், பேரேட்டுக்கு மாற்றுதல், பேரேட்டை சமப்படுத்தலும், பரீட்சை மீது தயாரித்தலும், அடுத்த நிதி கூற்றுக்கள் தயாரித்தல், இறுதியா தகவல் வழங்குதல்னு போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க. உங்களோட பேப்பர்ல நோமலா கணக்கீட்டு செயல்முறையை வச்சு எம்சிக்யூல வினாக்கள் வரும். நீங்க தெரிவு செய்து பிராக்கெட்ல போடுற மாதிரி. அல்லது நிதி கணக்கீட்டு செயல்முறை, முகாமை கணக்கீட்டு செயல்முறையை வச்சு வரும். மேலதிகமா உங்களுக்கு இந்த அடிப்படையில கணக்கீட்டு செயல்முறையை வச்சு தருவான். அப்ப இப்படி வந்தாலும் கணக்கீட்டு செயல்முறைக்கு ஆன்சர் பண்ணி கொள்ளணும். முதலாவது கொடுக்கல் வாங்கல் இடம்பெறல், இரண்டாவது தகவல் திரட்டல், வகைப்படுத்தல், சுருக்கமாக்குதல், வியாக்கியானம் கூறுதல், தகவல் வழங்குதல். இதை தெளிவான முறையில விளங்கி கொள்ளணும். உங்களோட இனம் காணல், அளவீடு செய்தல், வகைப்படுத்தல், பொழிப்பாக்குதல், பகுப்பாய்வு செய்தல், அதே மாதிரிதான் இந்த கணக்கீட்டு செயல்முறையை வித்தியாசமான சொற்கள்ல சொல்லலாம். ஏன்டா ஒவ்வொரு பிரதேசத்துல மாணவர்கள் படிப்பாங்க. இப்போ ஒவ்வொரு வினாக்கள் தயாரிக்கப்படும், ஒவ்வொரு வினாத்தாள்கள் தயாரிக்கப்படும். நார்மலா
மாகாண பேப்பர் செய்யலாம், சிஆர்சி பேப்பர் செய்வீங்க, வணிக வள பேப்பர் செய்வீங்க, அடுத்தது சீட்ஸ் பேப்பர் செய்வீங்க, ராயல் காலேஜ் பேப்பர் செய்வீங்க. இப்படி ஒவ்வொரு பேப்பர் செய்வீங்க. அடுத்தது ஒவ்வொரு பிரதேசத்துல மொழி நடைகள் வித்தியாசப்படும். அதனால ஒவ்வொரு விடயங்கள் வித்தியாசமா தரலாம். அதனால எல்லாத்தையும் நாங்க படிச்சு கொள்ளணும். எனவே இதுல தரப்பட்ட அந்த மேலதிகமான கணக்கீட்டு செயல்முறைக்கான நோட்ஸ் இது கட்டாயம் சகலரும் படிச்சு வச்சு கொள்ளுங்க. சரியா? எனவே கொடுக்கல் வாங்கல் இடம்பெறல், தகவல் திரட்டல், வகைப்படுத்தல், சுருக்கமாக்கல், வியாக்கியானம் கூறல், தகவல் வழங்கல் இதுவும் கணக்கீட்டு செயல்முறையில வரக்கூடியது. பார்க்காம எப்படி சொல்லுவோம்? கொடுக்கல் வாங்கல் இடம்பெறல், தகவல் திரட்டல், வகைப்படுத்தல், சுருக்கமாக்குதல், வியாக்கியானம் கூறுதல், தகவல் வழங்கல். ஓகேயா? இதோட உங்களோட கணக்கீட்டு செயல்முறை முடிவடையுது. அடுத்தது பாருங்க, வெளியீடுகள். வெளியீடுகள்னா என்னன்னு பார்ப்போம். வெளியீடுகள்னா என்ன? நாங்க உள்ளீடுகளை பயன்படுத்தி ஒரு பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்ள, உள்ளீடுகளை பயன்படுத்தி பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்ள நாங்க வெளியீடுகள்ல பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிதி கூற்றுக்கள், அந்த 5 நிதி கூற்றுக்களை நாங்க சொல்லுவோம் கணக்கீட்டு வெளியீடுகள். உள்ளீடுகளை பயன்படுத்தி ஒரு தீர்மானங்களை மேற்கொள்ள நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிதி கூற்றுக்களை தான் நாங்க சொல்லுவோம் வெளியீடு. இது கிளியரா? பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு கணக்கீட்டு செயல்முறையில் நிதி கூற்றுக்கள் தயாரிக்கப்படும். இது வெளியீடுகள் ஆகும். பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு கணக்கீட்டு செயல்முறையில் நிதி கூற்றுக்கள் தயாரிக்கப்படும். இது வெளியீடுகள் ஆகும். கணக்கீட்டு வெளியீடுகள் அல்லது நிதி கூற்றுக்களின் கூறுகள் அல்லது நிதி கூற்றுக்கள் இதெல்லாம் ஒரே பெயர். இதை தெளிவான முறையில சகலரும் தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ உங்களுக்கு கணக்கீட்டு வெளியீடுகள்னு கேட்பான், அல்லது நிதி கூற்றுக்கள்னு கேட்பான், அல்லது நிதி கூற்றுக்களின் கூறுகள்னு கேட்கலாம், அல்லது சும்மா வெளியீடுகள்னு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் இந்த 5 விடயங்கள் தெளிவா விளங்கி கொள்ளணும். எனவே வெளியீடுகள்டா விளங்கிக் கொள்ளுங்க. பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு கணக்கீட்டு செயல்முறையில் நாங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த இறுதி விடயம், அதை தயாரிக்கக்கூடிய நிதி கூற்றுக்கள் தான் என்னது? கணக்கீட்டு வெளியீடுகள். இதில் 5 விடயங்கள் வரும். வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, கணக்கீட்டு கொள்கைகளும் குறிப்புகளும். இதுல முதலாவது விடயம், அதை மட்டும் நாங்கள் விளக்கமான முறையில் எழுதி கொள்ளணும். இலாப நட்டம் ஏனைய முற்றும் அடங்கிய வருமான கூற்று. இதை நீங்க டியூட்ல சேர்த்து கொள்ளுங்க. சரியா? இது உங்களோட கம்பெனில படிக்க வேண்டிய விடயம். இப்போ முதலாவது வெளியீடு, வெளியீடு வரைவிலக்கணம், அதுல 5 நிதி கூற்றுக்கள் வருமே. அதுல முதலாவது மட்டும் வருமான கூற்ற விளக்கமா எழுதி கொள்ளணும். இலாப நட்டம் ஏனைய முற்றும் அடங்கிய வருமான கூற்று. இலாப நட்டம் ஏனைய முற்றும் அடங்கிய வருமான கூற்று. இரண்டாவது நிதி நிலைமை கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, கணக்கீட்டு கொள்கைகளும் குறிப்புகளும். இது கிளியர்னா சொல்லுங்க. மேலதிகமான முக்கியமான ஷார்ட் நோட்ஸ் தாரன், பார்த்துக்கிட்டு போகும். இது கிளியரா? இப்போ நாங்கள் இதுவரைக்கும் படித்த விடயங்கள்ல முதலாவது உள்ளீடுகள். கணக்கீட்டு வெளியீடு தயாரிக்கிறதுக்கு அடிப்படையாக பயன்படுத்தக்கூடியது கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு. இரண்டு தரப்பினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறக்கூடியதும் பணத்தினால் அளவிடக்கூடியதும் சொத்துக்கள் பொருட்கள் உரிமையில மாற்றம் ஏற்படக்கூடியதும் கொடுக்கல் வாங்கல். இரண்டு தரப்பினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறலாட்டையும் சொத்துக்கள் பொருட்கள் உரிமையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பணத்தினால் அளவிடக்கூடியது நிகழ்வு. கொடுக்கல் வாங்கல்னா பண பெறுமதி வரும். 50,000 பெறுமதியான பொருட்கள் காசு கொள்வனவு, 5 லட்சம் பெறுமதியான பொருட்கள் என்னது? கடனுக்கு கொள்வனவு. அங்க பண பெறுமதி வந்தா ஓகே. நிகழ்வு சொத்துக்கள் பெருமானத்தை உட்படுத்தப்படுறது, இருப்புக்கள் அழிவடைகிறது, இருப்புக்கள் களவாடப்படுதல், இது எல்லாமே என்ன? ஒரு நிகழ்வுகளாக வரும். செயன்முறை உள்ளீடுகளை வெளியீடுகளா மாற்றுவதற்கு நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய சகல நடவடிக்கை கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுதல், மூல ஆவணம் தயாரித்தல், மூலேடுகளை பதிவு செய்வது, பொது பேரிட்டுக்கு மாற்றுதல், அதனை சமப்படுத்தல், பரீட்சைமையை தயாரித்தல், நிதி கூற்றுகள் தயாரித்தல், தகவல் வழங்குதல். அதை இன்னும் முறையில சொன்னா கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுதல், தகவல் திரட்டல், வகைப்படுத்தல், சுருக்கமாக்குதல், வியாக்கியானம் கூறல், தகவல் வழங்குதல். இறுதியா பார்த்தோம் வெளியீடு அல்லது நிதி கூற்றுக்கள் அல்லது நிதி கூற்றுக்களின் கூறுகள் அல்லது கணக்கீட்டின் வெளியீடுகள். பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்ள கணக்கீட்டு செயல்முறையில உருவாக்கப்படுற நிதி கூற்றுக்கள் தான் வெளியீடுன்னு சொல்லுவோம். அதில் 5 விடயங்கள் கட்டாயம் வரும். உங்களோட பரீட்சைக்கு வரக்கூடியது இலாப நட்டம் இணை முற்றுமடங்கிய வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, கணக்கீட்டு கொள்கையிலும் குறிப்புகளும். ஓகே,
இதுல மேலதிகமான விடயம் நோட் பண்ணி கொள்ளணும். இதோட முதலாவது பாடத்துல இல்ல. இப்ப நான் சொல்லித் தரக்கூடியது முதலாவது பாடத்துல வராது. மேலதிகமா சொல்லித் தர போறேன் முதலாவது பாடத்தோட உட்படுத்தி அவட பரீட்சைக்கு முக்கியமானது. சரியா? எனவே அந்த விடயங்களை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. முதலாவது பாருங்க, இந்த 5 நிதி கூற்றுக்களும் என்னத்துக்கு தயாரிக்கப்படுது சொல்லித்தாரு. முதலாவது வருமான கூற்றுன்னு சொல்றது இலாப நட்டங்களை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. இலாப நட்டம்னு சொல்றது உங்களோட ஃபர்ஸ்ட் டைமுக்கு வரும் நிதி பெறுபேறு என்று சொல்லுவோம். நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அல்லது செயற்பாட்டு பெறுபேறு என்று சொல்லுவோம். வருமான கூற்றுன்னு சொல்றது இலாப நட்டங்களை கண்டுபிடிக்கிறது தயாரிக்கக்கூடியது. நிதி பெறுபேறு அல்லது செயற்பாட்டு பெறுபேறுன்னு சொல்லுவோம். நிதி நிலைமை கூற்றுன்னு சொல்றது நிறுவனத்திட நிதி நிலைமையை கண்டுபிடிக்கக்கூடியது. அதாவது நிறுவனத்திட சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மையை கண்டுபிடிக்கக்கூடியது நிதி நிலைமை கூற்று. அடுத்தது பாருங்க, உரிமையாண்மை மாற்றல் கூற்றுன்னு சொல்றது ஒரு கம்பெனி அல்லது ஒரு நிறுவனத்திட உரிமையாண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு தயாரிக்கக்கூடியது. அடுத்து காசு பாய்ச்சல் கூற்றுன்னு சொல்றது ஒரு நிறுவனத்திட அல்லது கம்பெனியிட காசு மீதி அதை கண்டுபிடிக்கக்கூடியது. காசுல ஏற்படுத்தக்கூடிய அதிகரிப்பு குறைவை கண்டுபிடிக்கக்கூடியது. இறுதியா கணக்கீட்டு கொள்கை குறிப்புகள்னு சொல்றது அது நாங்க வெளிப்படுத்த வேண்டிய விடயம். பின்னுக்கு நாங்க படிப்போம் எல்கேஎஸ் ஒன்று. எல்கேஎஸ் ஒன்றுக்குமே வெளிப்படுத்தக்கூடிய விடயம் தான் அந்த குறிப்புகள், வெளிப்படுத்தல், அந்த கொள்கை விடயம். சரியா? அப்ப தேவையான விடயங்களை நோட் பண்ணிக்கொள்ளணும், அந்த டியூட்ல சேர்த்து கொள்ளணும். வருமான கூட்டுண்டா இலாப நட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நிதி பெறுபேறு செயற்பாட்டு பெறுபேறுன்னு சொல்லுவோம். ரெண்டும் ஒரே பெயர். உங்களோட பார்ட் ஒன் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் டைம்ல வரக்கூடியது நிதி பெறுபேறுன்னு சொன்னா எது அடிப்படையாக கொண்டு வரக்கூடியது வருமான கூற்று. அல்லது செயற்பாட்டு பெறுபேறுண்டா என்னென்னு தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். வருமான கூற்றின் அடிப்படையில லாப நட்டத்தை கண்டுபிடிக்கிறது தயாரிக்கக்கூடியது. லாப நட்டம் சொல்றது நிதி பெறுபேறு செயற்பாட்டு பெறுபேறு. அடுத்தது உரிமையாண்மை மாற்றல் கூற்றுண்டா உரிமையை கண்டுபிடிக்கக்கூடியது. காசு பாய்ச்சல் கூற்றுண்டா காசு மீதியை கண்டுபிடிக்கக்கூடியது. நிதி நிலைமை கூற்றுண்டா சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையை கண்டுபிடிக்கக்கூடியது. கணக்கீட்டு கொள்கை குறிப்புகள்னா அது வெளிப்படுத்தலோட தொடர்பானது. இது கிளியர்னா செட்ல போடும். இது மேலதிகமா குறிப்பெடுத்துக் கொள்ளும். இப்படி யாரும் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் வரக்கூடியது தெளிவான முறையில படிச்சு கொள்ளணும். கிளியரா? 5 நிதி கூற்றுக்களும் என்னத்துக்கு வரும் இது கிளியரா? கட்டாயம் நிதி பெறுபேறு செயற்பாட்டு பெறுபேறு நிதி நிலைமை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு முதலாம் தவணை ஃபர்ஸ்ட் டைம்ல வினாக்கள் வரும். வருமான கூற்றுண்டா லாப நட்டம், நிதி பெறுபேறு செயற்பாட்டு பெறுபேறு. நிதி நிலைமை கூற்றுண்டா நிதி நிலைமை, சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமை. உரிமையாண்மை மாற்றல் கூற்றுண்டா உரிமை மீதியை கண்டுபிடிக்கிறது. காசு பாய்ச்சல் கூற்றுண்டா காசு மீதியை கண்டுபிடிக்கிறது. ஓகே, இன்னும் மேலதிகமான விடயங்கள் சொல்லி தர போறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இதுல தெளிவான முறையில பாருங்க. நிதி கூற்றுக்கள்னு சொல்றது 2 அடிப்படைகள்ல தயாரிக்கப்படும். முதலாவது காசு அடிப்படை, இரண்டாவது அட்டுரு அடிப்படை. இதையும் தெளிவான முறையில போட்டுக்கொள்ளணும். பாஸ் பேப்பர்ல வந்த வினா டீம் பேப்பர்லையும் சில சந்தர்ப்பங்கள்ல போடப்படும், கட்டாயம் போடப்படும். நிதி கூற்றுக்கள் 2 அடிப்படையில தயாரிக்கப்படும். முதலாவது காசு அடிப்படை, இரண்டாவது அட்டுரு அடிப்படை. காசு அடிப்படைன்னு சொல்றது காசாக பெற்றுக்கொண்டதும் காசாக கொடுத்ததும் இதை மட்டும் கவனத்துல செலுத்தி தயாரிச்சா அது காசு அடிப்படைன்னு சொல்லுவோம். காசா கிடைத்ததையும் காசா கொடுத்ததையும் மட்டும் நாங்க கவனத்துல எடுத்து நிதி கூற்றுக்கள் தயாரிச்சா அது காசு அடிப்படை. அட்டுரு அடிப்படைண்டா தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. காசாக பெற்றது, பெற வேண்டியது, முற்பணமாக பெற்றது, இது எல்லாத்தையும் உள்ளடக்கணும். அடுத்தது மேலதிகமா சொல்ல போனா இது வருமானத்துக்கு நாங்க பார்ப்போம். அடுத்த செலவுகளுக்கு பாருங்க. காசாக கொடுத்தது, கொடுக்க வேண்டியது, முற்பணமாக கொடுத்தது, இது எல்லாத்தையும் நாங்க உள்ளடக்கி தயாரிச்சா அது என்னன்னு நாங்க சொல்லுவோம் அட்டுரு அடிப்படை. இது கிளியராண்டா சொல்லுங்க. இப்படி சிம்பிளா நாங்க படிச்சுட்டு போகணும். இப்ப காசு அடிப்படைனா காசா கிடைத்ததையும் கொடுத்ததையும் மட்டும் உள்ளடக்கி செய்யறது. அட்டுரு அடிப்படைனா காசா கிடைத்தது, கிடைக்க வேண்டியது, முற்பணமாக கிடைச்சது. காசாக கொடுத்தது, கொடுக்க வேண்டியது, முற்பணமாக கொடுத்தது, இது எல்லாத்தையும் உள்ளடக்கி செய்யறது அட்டுரு அடிப்படை. உங்களுக்கு பேப்பர்ல வரும் நிதி கூற்றுக்கள் 2 அடிப்படையில தயாரிக்கப்படும். ஆன்சர் காசு அடிப்படை, அட்டுரு அடிப்படை. அதுல மிக தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இங்க பாருங்க, காசு பாய்ச்சல் கூற்று மட்டும்தான் காசு அடிப்படையில தயாரிக்கப்படும்.
காசு பாய்ச்சல் கூற்று மட்டும்தான் காசு அடிப்படையில் தயாரிக்கப்படும். மற்ற சகல நிதி கூற்றுக்களும் அட்டுறு அடிப்படையில் தயாரிக்கப்படும். இதை தெளிவான முறையில் நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த நிதி கூற்றுக்கள் இந்த வெளியீடுகளை வச்சு நான் உங்களுக்கு தெளிவான முறையில மேலதிகமா சொல்லி தந்தது என்னண்டா, இந்த ஒவ்வொரு நிதி கூற்றுக்களும் என்னத்துக்கு தயாரிக்கப்படுது. இரண்டாவது, நிதி கூற்றுக்கள் ரெண்டு அடிப்படையில் தயாரிப்பான், காசு அடிப்படை, அட்டுறு அடிப்படை. மூன்றாவது, அந்த காசு அடிப்படையில் வரக்கூடியது காசு பாய்ச்சல் கூற்று மட்டும், அட்டுறு அடிப்படையில் வரக்கூடியது மத்த எல்லாம். இறுதியா சொல்லித்தர போறேன் உங்களுக்கு நிதி நிலைமை கூற்று. சரியா? இறுதியா பார்த்துக்கொள்ளுங்க. நிதி நிலைமை கூற்றுன்னு சொல்றது குறித்த தினத்துல தயாரிக்க கூடியது. எப்படி வரும்? 31/3/2028 உள்ளவாறான நிதி நிலைமை கூற்றுன்னு தான் வரும். நிதி நிலைமை கூற்று மட்டும்தான் குறித்த தினத்துல தயாரிக்க கூடியது. மத்த எல்லாம் முடிவடைந்த ஆண்டுக்கு தயாரிக்கப்படக்கூடியது. ஆண்டுக்கு தயாரிக்கக்கூடியது. இப்ப இதோட இது முடிவடையும். இது உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர்ல தரக்கூடிய கீ நோட்ஸ், ஷார்ட் நோட்ஸ்னு சொல்லுவோம். பேப்பர் கிளாஸ்ல கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு தியரி நான் தானே படித்து தரேன், அதனால தியரியில் நாங்கள் இப்பயே பார்த்துட்டு போவோம். ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது இன்னும் இலகுவான முறையில் இருக்கும். கிளியரா? இப்படி நீங்கள் எங்கேயும் படிக்க மாட்டீங்க பெஸ்ட்டா. அப்போ நிதி நிலைமை கூட்டுனா குறித்த தினத்தில் தயாரிக்கக்கூடியது. பேப்பர் எடுத்து பாருங்க, பாஸ் பேப்பரோ மாடல் பேப்பரோ டைம் பேப்பர் எடுத்து பாருங்க. வேண்டப்படுதல் எப்படி போட்டிப்பாண்டா, 31/3/2028 உள்ளவாறான அப்படிதான் நிதி நிலைமை கூட்டுக்கு போட்டிப்பான். மற்ற எல்லாத்துக்கும் முடிவடைந்த ஆண்டுக்கு, முடிவடைந்த நிதி ஆண்டுக்கு போட்டிப்பான். இப்போ நிதி நிலைமை கூட்டு மட்டும் தினத்தில் தயாரிக்கப்படும், மற்ற எல்லாம் ஆண்டுக்கு தயாரிக்கப்படும். காசு அடிப்படைனா காசு பாய்ச்சல் கூற்று மட்டும், மற்ற எல்லாம் அட்டுறு அடிப்படை. சரியா? இதோட உங்களோட வெளியீடுகள் முடிவடையுது. கிளியர்ண்டா செட்டில் போடுங்க. அடுத்த விடயத்துக்கு போவோம். சரியா? இந்த விடயங்களை கட்டாயம் நோட்ஸில் எழுதி கொள்ளுங்க. மேலதிகமாக டியூப்ல எழுதி கொள்ளுங்க. ஓகே, நாங்கள் இப்போ இறுதி விடயத்துக்கு வாரோம். சரியா? இறுதி விடயத்துக்கு வாரோம். முதலாவது பாடத்துல கணக்கீட்டு செயல்முறை இதோட முடிவடையுது. இப்போ நாங்கள் பார்க்கக்கூடியது மேலதிகமான விடயம். இதோட நாங்கள் தேரிச்சொன்று முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் மேலதிகமான விடயம் சொல்லி தர போறேன். இந்த சார்ட்டை பாருங்க. இது நீங்க 4வது பாடத்துல படிப்பீங்க. ஸோ நார்மலா இதை பார்த்துட்டு போவோம். கொடுக்கல் வாங்கல் மூலாவண மூலேடுகள்னு வரும். சரியா? அதுல காசு பெருவனவு தொடர்பான விடயங்கள், காசு பெருவனவு அதுல பற்றுச்சீட்டு மூலாவணமாகவும் மூலேடுகள் பெருவனவு நாளேடாகவும் வரும். காசு கொடுப்பனவு தொடர்பான விடயங்களுக்கு கைச்சாத்து மூலாவணமாகவும் காசு கொடுப்பனவு நாளேடு மூலேடுகளாகவும் வரும். கடன் கொடுக்கல் வாங்கல் அதுல இருப்புக்கள் தொடர்பான கடன் கொள்வனவுக்கு கொள்வனவு பட்டியல் பட்டியல் வரும், கொள்வனவு நாளேடு வரும். இருப்பு தொடர்பான கடன் விற்பனைக்கு விற்பனை பட்டியல் விற்பனை நாளேடு வரும். பொருட்களை நாங்க கொள்வனவு செஞ்சு அதை நாங்க திருப்பி அனுப்புனா, ஒரு உரிமையாளர் அல்லது நிறுவனம் திருப்பி அனுப்புனா வெளித்திரும்பல்னு சொல்லுவோம், அல்லது கொள்வனவு திரும்பல்னு சொல்லுவோம், வெளித்திரும்பல் நாளேடு. சரியா? அடுத்தது கடனுக்கு பொருட்களை விற்பனை செய்யறோம், வாடிக்கையாளர் திருப்பி அனுப்புனா வெளித்திரும்பல், செலவு தாள்னு சொல்லுவோம், வெளித்திரும்பல் நாளேடு, அதாவது உட்திரும்பல் நாளேடு. அடுத்தது சில்லறை செலவுகளுக்கு பதிவு செய்யறது, சில்லறை செலவுகள் அந்த கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு, சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு. இது எல்லாத்தையும் நாங்க சொல்லுவோம் விசேட கொடுக்கல் வாங்கல், விசேட மூலேடுகள்னு. இதுல பதிவு செய்யப்படாத அந்த விடயங்கள் பொது நாளேட்டுல பதிவு செய்யப்படும். கிளியரா? இது மேலதிகமான ஒரு அறிவுக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க. 4வது பாடத்துல விளக்கமான முறையில படிச்சு கொள்வோம். எனவே கொடுக்கல் வாங்கல் மூலாவண மூலேடுகள், காசு பெருவனவு பற்றுச்சீட்டு காசு பெருவனவு நாளேடு, காசு கொடுப்பனவு கைச்சாத்து உறுதிச்சீட்டு காசு கொடுப்பனவு நாளேடு, இருப்புக்கள் கடன் கொள்வனவு பட்டியல் கொள்வனவு பட்டியல் கொள்வனவு நாளேடு, இருப்புக்கள் கடன் விற்பனை பட்டியல் விற்பனை பட்டியல் விற்பனை நாளேடு.
கொள்வனவு திரும்பல் அல்லது வெளித்திரும்பல், வரவுத்தாள் வெளித்திரும்பல் நாளேடு, உட்திரும்பல் அல்லது விற்பனை திரும்பல், செலவுத்தாள் உட்திரும்பல் நாளேடு அல்லது விற்பனை திரும்பல் நாளேடு, சிறு செலவுகள், சில்லறை காசு கொடுப்பனவு, உறுதிச்சீட்டு அல்லது கைச்சாத்து, சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு. இதெல்லாம் விசேட மூலேடுகள்னு சொல்லுவோம். அதுல பதிவு செய்யப்படாத விடயங்களை பொது பேரேட்டுல பதிவு செய்வோம். பேரேடுகள்னு சொல்றது அந்த 5 கணக்குகளையும் குறிக்கிறது. சொத்து கணக்கு, பொறுப்பு கணக்கு, வருமான கணக்கு, செலவு கணக்கு, உரிமையாண்மை கணக்கு. இது மேலதிகமான தகவல். கிளியர்ண்டா? அடுத்ததுக்கு போகும். சரியா? இதுவும் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு வரும். சரியா? இப்ப அடுத்ததுக்கு நாங்க போவோம். உங்களோட முதலாவது பாடம் முடிவடைஞ்சிட்டு இப்ப மேலதிகமா அப்டேட் நோட்ஸ் தர போறோம். சரியா? புதிய விடயங்களை பார்ப்போம். ராயல் காலேஜ் பேப்பர்ல போடப்பட்டது, மாதிரி வினாக்கள்ல போடப்பட்ட பேப்பர் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட புதிய நோட்ஸை பார்ப்போம். கட்டாயம் இதை தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் டைம்ல வினாக்கள் போடப்படலாம். முதலாவது, நிகழ்காலத்தில் கணனியை பயன்படுத்தி கணக்கீட்டை மேற்கொள்ளும் போது பயன்படுத்தக்கூடிய மென்பொதிகள் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க ஆரம்ப காலத்துல மூளையேடுகள், அதாவது ஏடுகளை வச்சு தயாரிப்பீங்க. அதாவது மனிதர்களை பயன்படுத்தி என்னது கையால தயாரிக்கிறது. நாங்க இப்ப எப்படி நாங்க ஏலவல்ல படிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு வருமான கூற்று அடிக்கிறது, உரிமையாண்மை மாற்றல் கூற்று அடிக்கிறது, காசுப்பாய்ச்சல் கூற்று அடிக்கிறது, அதே மாதிரி நிதி நிலைமை கூற்று அடிக்கிறது. இப்படி நாங்க கூற்றுக்களை கையால செஞ்சு நாங்க பதிவு செஞ்சோம். இது ஆரம்ப காலத்தில். இப்ப என்ன சொல்லப்படுது? நடைமுறை காலம், நவீன காலம், நிகழ்காலத்துல இப்ப நாங்க என்ன செய்யறோம்? கம்ப்யூட்டரை பயன்படுத்துறோம், கணனியை பயன்படுத்துறோம். அந்த கம்ப்யூட்டர் கணனியை பயன்படுத்தி நாங்க கணக்கீட்டை மேற்கொள்ளும் போது அதுல பயன்படுத்தக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் அக்கவுண்டிங் பேக்கேஜ்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு ஒரு புதிய ஒரு வினாவாக வரலாம். ஏன்னா மாதிரி வினாத்தாள்ல போடப்பட்டிருந்துச்சு. அதனால நார்மலா இது தெரிஞ்சா போதும். முதலாவது அக்கவுண்டிங் பேக்னு சொல்லுவோம். இரண்டாவது குயிக் புக் ப்ரோன்னு சொல்லுவோம். அடுத்தது மயோப், அடுத்தது சேஜ், டெலி. இப்படி நீங்க நார்மலா எழுதி படிச்சு வச்சு கொள்ளும். கிளியரா? வினாக்கள் வந்தா இதை எழுதக்கூடிய மாதிரி இருக்கணும். உங்களோட டேம் பேப்பரோ முதல் பேப்பர்லயோ கேட்கப்படலாம். இப்போ ஆரம்பத்தில் நாங்கள் கணக்கீட்டை கையால் மேற்கொண்டோம், ஏடுகளை பயன்படுத்தி செஞ்சோம். இப்போ நாங்கள் கம்ப்யூட்டரை பயன்படுத்தி சாஃப்ட்வேரை உட்படுத்தி தான் செய்கிறோம். நார்மலாக எல்லா ஆஃபீஸ்லேயும் பொதுவாக எக்ஸலை பயன்படுத்தி கணக்குகளை மேற்கொள்வாங்க. சில நிறுவனங்களில் அவங்களே அவங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேரை உருவாக்கி செய்வாங்க, அல்லது உருவாக்கப்பட்ட இப்படி சாஃப்ட்வேரை பயன்படுத்தி செய்வாங்க. இப்படி பல முறைகளில் கணக்குகள் பதிவு செய்யப்படுது. இது கிளியரா? அப்ப நிகழ்காலத்தில் கணனியை பயன்படுத்தி மேற்கொள்ளும் போது பயன்படுத்தக்கூடிய மென்பொருள் பொதிகள் அக்கவுண்டிங் பேக்கேஜ்னா இந்த 5 விடயங்களை விளங்கி கொள்ளுங்க. கிளியர்னா சொல்லுங்க. அடுத்த விடயத்துக்கு போ. இது மேலதிகமான விடயம், அப்டேட் செய்யப்பட்ட நோட் படிச்சு கொள்ளுங்க, தேவைப்படும். தமிழ் கிளியரா? அடுத்தது பாருங்க, உயர் தொழில் கணக்கீட்டு நிறுவனங்கள். இப்படி ஒரு வினாக்கள் வரலாம். உங்களுக்கு எழுதக்கூடிய மாதிரி வருமே. இப்ப இலங்கையில காணப்படக்கூடிய உயர் தொழில் கணக்கீட்டு நிறுவனங்களுக்கு உதாரணங்கள்னு கேட்டா எழுதணும். முதலாவது, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ நீங்க WT கோர்ஸ் செய்யலாம், அது முடிய பின்னுக்கு ஃபியூச்சர்ல சார்ட்டர்ட் கோர்ஸ் செய்யலாம், சிமா கோர்ஸ் செய்யலாம், CMA செய்யலாம், ACCA செய்யலாம். அந்த விடயங்கள் தான் உங்களோட உயர் தொழில் கணக்கீட்டு நிறுவனங்கள்னு சொல்லுவோம். முதலாவது பாருங்க, இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம், இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா, பார்த்தா நாங்கள் சொல்லுவோம் CA சார்ட்டர்ட்னு சொல்லுவோம். இரண்டாவது, சான்று பெற்ற முகாமைத்துவ கணக்கீட்டு நிறுவனம், CMA என்று சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, கணக்கீட்டு நிபுணத்துவ நிறுவனம், AAT. அடுத்தது பாருங்க, பட்டயம் பெற்ற முகாமை கணக்கீட்டு நிறுவனம், சிமாண்டு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, பட்டயமும் சான்றும் பெற்ற கணக்கீட்டு சங்கம், ACC என்று சொல்லுவோம். இப்போ இந்த விடயங்களை தெரிஞ்சு வச்சாலே உங்களுக்கு என்ன இலகுவான முறையில் பாடமாக்கலாம். இப்போ இதில் தமிழால் தான் எழுதணும்னு இல்லை, இங்கிலீஷால் எழுதினாலும் பிரச்சனை இல்லை. இப்போ தெளிவான முறையில் நார்மலாக படித்து வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் படித்த அந்த AAT, CMA, ACCA, சிமா, அடுத்தது சார்ட்டர்ட், இதை தான் நாங்கள் சொல்லுவோம் உயர் தொழில் கணக்கீட்டு நிறுவனங்கள். இது நீங்கள் பின்னுக்கு ஃபியூச்சரில் செய்யக்கூடிய ப்ரொஃபஷனல் கோர்ஸாக வரும். சரியா?
உயர்தொழில் கணக்கீட்டு நிறுவனங்களுக்கு உதாரணம் இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம். இரண்டாவது, சான்று பெற்ற முகாமை கணக்கீட்டு நிறுவனம், கணக்கீட்டு நிபுணத்துவ நிறுவனம், பட்டயம் பெற்ற முகாமைத்துவ கணக்கீட்டு நிறுவனம், பட்டயம் சான்றும் பெற்ற கணக்கீட்டு சங்கம். கிளியரா? இது மேலதிகமா படிச்சு கொள்ளுங்க. இறுதியா பாருங்க, இறுதியான விடயம். இது ராயல் காலேஜ் பேப்பர்ல போடப்பட்ட ஒரு நோட்ஸ். அண்மை காலத்தில் கணக்கீட்டில் ஏற்பட்ட நவீன போக்குகள், இந்த புதிய போக்குகள் ராயல் காலேஜ் பேப்பர்ல வந்துச்சு. அதனால நாங்களும் கட்டாயம் படிச்சு வச்சு கொள்ளணும். சரியா? உங்களோட டைம் பேப்பர்ல போட்டா தெரியாட்டி ஒன்றும் செய்யல, அதனால தெரிஞ்சு கொள்ளணும். எனவே இதுல நோமலா விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னன்னா, அண்மை காலத்துல கணக்கீட்டுல ஏற்பட்ட புதிய போக்கு, புதிய விடயங்கள். இப்ப ஆரம்பத்துல நாங்க மெனுவலா, சரியா, நாங்க செஞ்சோம் ஏடுகளை பயன்படுத்தி. அடுத்தது கணனிகளை பயன்படுத்தி செஞ்சோம். அடுத்தது சாஃப்ட்வேரை பயன்படுத்தி செஞ்சோம். இப்ப ஏஐ, புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யறோம். இப்ப கணக்கீட்டுல புதுசா என்ன உருவாக்கப்படுது, நீங்க பாடமாக்கி வைக்க வேண்டியது அந்த முக்கியமான வேட் மட்டும் தெரிஞ்சா போதும். முதலாவது பாருங்க, கணனிமயப்படுத்தப்பட்ட கணக்கீடு. முதலாவது கணனிமயப்படுத்தப்பட்ட கணக்கீடு. இப்போ முதலாவது என்ன? கணனிமயப்படுத்தப்பட்ட கணக்கீடு, இது முதலாவது விடயம். இரண்டாவது, பணவீக்க கணக்கீடு. இப்படி நீங்க தெரிஞ்சு வச்சா போதும். கணனிமயப்படுத்தப்பட்ட கணக்கீடுனா என்ன? பாரம்பரிய கணக்கீட்டு முறைக்கு பதிலாக கணனியை பயன்படுத்தி அறிக்கையை தயாரித்தல். கம்ப்யூட்டரை பயன்படுத்தி இலகுவான முறையில் பவர் பாயிண்ட் அல்லது எக்ஸலை பயன்படுத்தி நிதி கூற்றுக்களை செய்கிறது, அல்லது சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நிதி கூற்றுக்கள் செஞ்சால் அது கணனிமயப்படுத்தப்பட்ட கணக்கீடு. இரண்டாவது, பணவீக்க கணக்கீடுண்டா பணவீக்கம் காரணமா பணப்பெறுமதி மாற்றம் கருத்தில் கொண்டு கணக்கு வைக்கும் முறை. இப்ப நோமலா இலங்கையை பார்த்தீங்கன்னா பொருட்கள் சேவைகளோட விலை அதிகரிக்குதா குறையுதா? அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம். பணவீக்கம்டா தொடர்ச்சியான முறையில் பொருட்கள் சேவைகளோட விலை அதிகரிக்கிறது, அதான் பணவீக்கம்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் நாட்டில் இடம்பெறக்கூடிய பொருட்கள் சேவைகளோட அதிகரிப்பு குறைவை கவனத்தில் கொண்டு நாங்கள் நிதி கூற்றுக்களை தயாரிச்சா அது பணவீக்க கணக்கீடு. கிளியரா? அடுத்து மூன்றாவது, சமூக பொறுப்பு கணக்கீடு. தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. வணிகங்களுக்கு சமூக பொறுப்பு உண்டு எனவும் அப்பொறுப்பை நிறைவேற்றியுள்ள முறையை வெளிப்படுத்தக்கூடிய முறையில சமூக பொறுப்பு கணக்கீடு அறிமுகப்படுத்தப்படல். இப்ப ஆரம்ப காலத்துல வணிகங்கள் இலாபத்தை உழைக்கிற நோக்கத்துல மட்டும் வணிகத்தை மேற்கொண்டுச்சு. இப்ப என்ன செய்யுது? சமூகத்துக்கு ஒரு சேவையும் செய்யணும், எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, நாங்க உலகத்துல படைக்கப்படுறோம், அடுத்தது வணிக செயற்பாடுகளை மேற்கொள்றோம். இப்ப நாங்க இலாபத்தை மட்டும் உழைக்காம அந்த சமூகத்தால தான் நாங்க டெவலப் ஆகுறோம். மக்கள் வந்து உங்கள்கிட்ட பொருட்களை கொள்வனவு செய்யறதால, உங்கள்கிட்ட சேவைகளை பெற்றுக்கொள்றதால தான் நீங்க இந்த லாபத்தை உழைக்கிறீங்க. இப்ப நீங்க மட்டும் லாபத்தை உழைக்காம சமூகத்துக்கு ஏதாவது திருப்பி செலுத்தணும். ஒவ்வொரு தனிநபருக்கும் அது கடமையாயிக்கு. அதனால நாங்க சமூகத்தை அடிப்படையா கொண்டு சமூகத்துக்கு நன்மையை வழங்கும் முறையில ஒரு சமூக பொறுப்பு கணக்கீடு உருவாக்கப்படுறது. இவ்வளவுதான் விடயம். இப்ப அந்த மூன்று விடயங்களுக்கு விளக்கங்கள் போடப்படி, பாரம்பரிய கணக்கீட்டுக்கு பதிலா கணனியை பயன்படுத்தி செய்யறது, பணவீக்க விடயங்கள், பொருட்கள் சேவைகள விலைகளை அடிப்படையாக கொண்டு கணக்க செய்யறது, சமூகத்துக்கு பொறுப்புகளை நிறைவேற்ற அடிப்படையில கணக்க செய்யறது. இந்த மூன்றுக்கும் வரைவிலக்கணம் தந்திக்கு மேலதிகமா மூன்று விடயங்கள் போடுகிறேன் பாருங்க. சூழல் கணக்கீட்டின் உருவாக்கம், அடுத்தது மனிதவள கணக்கீடு, இறுதியா பெறுமதி சேர்க்கப்பட்ட கணக்கீடு. இவ்வளவுதான் விடயம். உங்களுக்கு பேப்பர்ல கேட்பான், நிகழ்காலத்துல கணக்கீட்டுல ஏற்படுத்தப்பட்ட புதிய போக்குகள்டா சிம்பிளான 6 விடயங்களை தெரிஞ்சு வச்சுக்கொள்வேன். கணனிமயப்படுத்தப்பட்ட கணக்கீடு, பணவீக்க கணக்கீடு, சமூக பொறுப்பு கணக்கீடு, சூழல் கணக்கீட்டின் உருவாக்கம், மனிதவள கணக்கீடு, சேர்க்கப்பட்ட பெருமான கணக்கீடு. கிளியரா? இப்ப நாங்க இதோட முதலாவது பாடத்தை முடிச்சு கொள்றோம். தேர்ச்சி ஒண்ணு முழுமையா முடிவடையுது. தேர்ச்சி ஒண்ணு முடிவடையுது. அதுல நாங்க உங்களோட டீச்சர் கைட்ல தரப்பட்ட விடயம், அதுல புதிய விடயங்களை உட்படுத்தி ஃபுல்லா படிச்சுக்கிறோம். 1.1ல கணக்கீட்டு அறிமுக விடயம், அக்கறை செலுத்தும் தரப்பினர், நிதி கணக்கீடு முகாமை கணக்கீட்டு செயல்முறை விடயங்கள், அடுத்து கணக்கீட்டு சூழல், அதுல வரக்கூடிய காரணிகள், கணக்கீட்டு சூழல்ல வரக்கூடிய காரணிகளால் ஏற்படக்கூடிய தாக்கம், உதாரணங்கள், அடுத்து கணக்கீட்டு செயல்முறைண்டா என்ன, உள்ளீடு செயல்முறை வெளியீடுகள், அதற்கு விளக்கங்கள், அதோட சேர்த்து 3 புதிய விடயம் பார்த்துக்கிறோம். முதலாவது என்ன? நிகழ்காலத்துல கணக்கீட்டை பதிவு செய்யும் போது அந்த வரக்கூடிய மென்பொதிகள், அடுத்தது உயர்தொழில் கணக்கீட்டு நிறுவனங்கள், அடுத்தது அண்மை காலத்துல வரக்கூடிய கணக்கீட்டு புதிய போக்குகள். இது கிளியர்னா சொல்லிக் கொள்ளுங்க. இதோட நாங்க முதலாவது பாடத்தை முடிச்சுக் கொள்வோம்.
எல்லாருக்கும் கிளியரா? கட்டாயம் இந்த முதலாவது பாட நோட்ஸ் சகலதையும் படிச்சுக் கொள்ளணும். அடுத்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணும்போது எல்லாரும் நோட்ஸை படிச்சுட்டு தான் வரணும். அடுத்த கிளாஸ்ல பேப்பர் கிளாஸ் செய்வோம். சரியா? இப்போ நோட்ஸ் விடயங்கள் சும்மா உங்களுக்கு பார்த்தா மனசுல நிற்காது. கிளாஸ்ல படிக்கும்போது கிளியர் ஆகிக்கும், அதுக்கப்புறம் மறந்துடும். ஆனால் நீங்க பென்ட்டு ஆன்லைன்ல படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஸ்கூல் போவீங்க, அடுத்தடுத்த விடயங்களை செய்வீங்க, மேலதிகமான விடயங்கள் செய்வீங்க. இப்போ அந்த சந்தர்ப்பத்தில் மைண்ட் வந்து அந்தந்த விடயங்களும் போயிட்டு வரும். அப்போ படிப்புன்னு சொல்றது நாங்கள் திருப்பி திருப்பி பார்த்தா தான் ஞாபகத்தில் நிற்கும். அதனால கட்டாயம் படிக்கிற விடயங்களை டெய்லி படிச்சுக்கொள்ளுங்க. தரக்கூடிய நோட்ஸ் விடயம் டியூட் விடயங்களை கட்டாயம் படிச்சுக்கொள்ளுங்க. சரியா? இப்போ முதலாவது பாடம் 2 பேருக்கும் கிளியரா? சொல்லுங்க பாப்போம். முதலாவது தம்பி சொல்லுங்க. முதலாவது பாடம் நாங்கள் படித்தது மேலதிகமான விடயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து படித்தோமே. முதலாவது பாடம் கிளியரா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்கள் மற்ற இடத்துலையும் முதலாவது பாடம் படிச்சுப்பீங்க, எனக்கிட்டையும் படிச்சுக்கிறீங்க. இப்போ முதலாவது பாடம் கிளியரான்னு சொல்லுங்க. தம்பி அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. லாஸ்டா இதோட நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். கிளியர் சார். ஓகே, அப்போ முதலாவது பாடம் ஃபுல்லாக கிளியரா? முதலாவது பாடத்தில் உங்களுக்கு எப்படி வினாக்கள் வந்தாலும் செய்ய இயலுமா? ஏழுங்க சார். ஏதாவது சந்தேகங்கள் டவுட் இருந்தால் கேட்கலாம். மற்ற கிளாஸஸ் ஒப்பிடும்போது இந்த கிளாஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதால என்ன கிடைக்குது சொல்லுங்க பாப்போம். இலகுவா விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே தம்பி. அடுத்து தங்கச்சி சொல்லுங்க பாப்போம். இதுவரைக்கும் நாங்கள் படித்த விடயங்கள் முதலாவது பாடம் கிளியரா? மற்ற கிளாஸஸை விட பெயிண்டை ஜாயின் பண்ணுறதால என்ன உங்களுக்கு கிடைக்கிது? படித்தது கிளியரா? உங்களோட மனசில் உள்ள உண்மையான விடயங்களை சொல்லுங்கள். ஓ சார் கிளியர் இப்ப படிச்சதெல்லாம். ஓகே, இப்போ இன்ஷால்லா நாங்கள் அடுத்த கிளாஸில் பேப்பர் கிளாஸ் செய்வோம். பாஸ் பேப்பர் மாடல் பேப்பர். சரியா? இப்போ எல்லாரும் முதலாவது பாடத்தை அடுத்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பி ரிவிஷன் பண்ணிட்டு வரணும். சரியா? இனி உங்களுக்கு டியூட் தருவேன். அந்த டியூட் அடிப்படையாக கொண்டு டியூட்டில் எழுதுவோம். அதே போல் டியூட்டில் நோட்ஸும் வரும், எழுதக்கூடிய மாதிரியும் வரும். சரியா? ரெண்டாவது பாடத்துலையும் டியூட் தருவேன். அந்த அடிப்படையில் படிச்சுட்டு போவோம். ஒயிட் போர்டில் தான் நாங்கள் ஃபுல்லாக கணக்கெல்லாம் எழுதி படிப்போம். சரியா? சில சந்தர்ப்பங்களில் இப்படி ஸ்க்ரீனில் போட்டும் படிப்போம். இப்படி மாறி மாறி கிளாஸஸ் போகும். சரியா? ஓகே சார். எனவே லாஸ்ட்டாக பாருங்கள், அப்படி மேலால் டியூட்டோருக்கா பாருங்கள். கணக்கீட்டின் அறிமுகம் முதலாவது தேர்ச்சி மட்டம் 1.1 1.3 வரைக்கும் வரும். தேர்ச்சி ஒன்றானது 3 துணை தேர்ச்சிகளை கொண்டு காணப்படும். முழுமையாக தியரி மட்டும் வரும். இது ஃபைனல் எக்ஸாமில் பார்ட் 1ல் மட்டும் வரும். அடுத்து பாருங்க, தேர்ச்சி மட்டம் 1.1 கணக்கீட்டின் அறிமுகம், அக்கறை செலுத்தும் தரப்பினர், நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு, செயல்முறை வேறுபாடு, கணக்கீட்டு சூழல், அதில் மாற்றம், தாக்கம், கணக்கீட்டு செயல்முறை. அதில் முதலாவது நாங்கள் பார்த்தோம் உயர்தொழில் கணக்கீட்டு நிறுவனம். அந்த கணக்கீட்டு வரைவிலக்கணம் பார்த்தோம். அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்ள தகவல் வழங்குறது. அடுத்து உயர்தொழில் கணக்கீட்டு நிறுவனங்கள், அதில் வரக்கூடிய விடயம். சரியா? அடுத்து கணக்கீட்டின் பிரதான நோக்கம், கணக்கீட்டு அலகு, நிதிசார் தகவல், நிதிசாரா தகவல், கணக்கீட்டின் பண்புகள், அக்கறை செலுத்தும் தரப்பினர், உள்ளக தரப்பினர், வெளியக தரப்பினர். அதில் பாருங்க, அக்கறை செலுத்தும் தரப்பினருக்கு தேவையான தகவல்கள். சரியா? அதில் முக்கியமான ஷோர்ட் நோட்ஸும் தந்தேன். அடுத்து கணக்கீட்டின் வகை, நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு, அதில் வரக்கூடிய கிரைய கணக்கீடு, நிதி கணக்கீடுனா என்ன, அதில் வரக்கூடிய செயல்முறைகள், முகாமை கணக்கீடுனா என்ன, அதில் வரக்கூடிய செயல்முறை, நிதி கணக்கீட்டுக்கு முகாமை கணக்கீடு முடியலான வேறுபாடு. அதே கணக்கீட்டு சூழலுக்கு வந்தோம். கணக்கீட்டு சூழல்னா என்ன, கணக்கீட்டு சூழலில் வரக்கூடிய 5 சூழல்கள், அதில் வரக்கூடிய காரணிகள். அடுத்து இறுதியாக பார்த்தோம் கணக்கீட்டு சூழலில் ஏற்படக்கூடிய மாற்றம், வட்டி வீதம், ஆதனம் புரிவானில் செய்யப்படுறது, சட்டம், தனிநபர் வாழ்க்கை போக்கு, புதிய உபகரணங்களை பயன்படுத்துறது. அடுத்து இன்றைக்கு நாங்கள் பார்த்தது கணக்கீட்டு செயல்முறை, அதில் வரக்கூடிய படிமுறைகள், உள்ளீடு வெளியீடு செயல்முறைண்டா என்ன, அதில் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுக்கு விளக்கங்கள், வேறுபாடுகள், பண்புகள், செயல்முறையில் வரக்கூடிய முக்கியமான விடயம், வேறுபட்ட முறையில் செயல்முறை எப்படி சொல்லலாம், நிதி கூற்றுக்கள், அதில் முக்கியமான எக்ஸ்ட்ரா விடயங்கள். இறுதியாக நாங்கள் பார்த்தது புதிய நோட்ஸ், அதில் நிகழ்காலத்தில் கணினியை பயன்படுத்தி மேற்கொள்ளும் போது வரக்கூடிய மென்பொதிகள், அக்கௌண்டிங் பேக்கேஜும், அதே போல் உயர்தொழில் கணக்கீட்டு நிறுவனமும், அதே போல் நவீன கணக்கீட்டு முறைகளும். கிளியரா? இன்ஷால்லா நாங்கள் அடுத்த கிளாஸில் தொடர்ச்சியான முறையில் முதலாவது பாடத்தில் பேப்பர் கிளாஸ் படிப்போம். கிளாஸில் ஜாயின் பண்ண எல்லாரும் கட்டாயம்
வாட்ஸ்அப்பில் என் இலக்கத்துக்கு உங்களோட கருத்துக்களை போடுங்க. இது மிக முக்கியமானது. ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் தானே. இப்போ உங்களோட கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு தான் அடுத்தடுத்த கிளாஸ் சிறப்பாக செய்யலாம். அப்போ தொலைபேசி இலக்கம் வாட்ஸ்அப் தெரியும் தானே. அப்போ அதில் கட்டாயம் 2 பேரும் நீங்கள் போட்டுக்கொள்ளணும் உங்களோட கருத்துக்களை. நீங்கள் இதுவரைக்கும் என்கிட்ட படித்ததில் முதலாவது பாடம் 100% கிளியராக, மற்ற கிளாஸை விட எங்கள் என்ன உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்குது, கிளாஸில் ஜாயின் பண்ணுறதால ஏடக்கூடிய நம்பிக்கை இருக்குதா, எல்லாத்தையும் மனசில் உள்ளதை போட்டுக்கொள்ளுங்க. கிளாஸ் விலங்கலாட்டி அதையும் போட்டுக்கொள்ளுங்க. சரியா? உங்களுக்கு என்ன தேவையோ அதையும் போடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த விடயங்களை சிறப்பாக படிச்சுட்டு போகலாம். 2028க்கு லேட்டாக தானே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணது. அதனால் பெருசாக மாணவர்கள் ஜாயின் பண்ண இல்லை. இன்ஷால்லா தொடர்ச்சியான முறையில் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க, படிச்சுக்கிட்டு போவோம். சரியா? அடுத்தது யூடியூப் மூலம் படிக்கக்கூடிய மாணவர்கள், உங்களுக்கு அடுத்த தேர்ச்சி 2 ஆரம்பிப்பேன். முதலாவது பாடத்தில் யூனிட் வைஸ் பேப்பரும் செய்வேன். தேவையான மாணவர்கள் ஜாயின் பண்ணி படிங்க. அடுத்தது என்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களோட நண்பர்கள்ட்ட சொல்லிக் கொள்ளுங்க, கிளாஸில் ஜாயின் பண்ணி படிக்க சொல்லுங்க. ஓகே, இன்ஷால்லா நாங்கள் அடுத்த கிளாஸில் சந்திப்போம். தேங்க்யூ, ஜிசாக்குல்லா.